ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ரேபிட் டெக் டிப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரௌசரில் எப்படி நாம் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது புக்மார்க்ஸ்க்கு அப்படின்னு நான் பார்க்கலாம். ப்ரௌசரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம புக்மார்க் வந்து இந்த மாதிரி நம்ம போட்டு வைப்போம். ஓகே, அவங்க பார்த்தா தெரியும். ஸோ அந்த புக்மார்க் வந்து நம்ம போடுறதுக்கு பதிலாக அந்த புக்மார்க்கை ஒரு ஃபோல்டராக கூட நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படிங்க நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த மெனு பாரில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணால் கீழே ஆட் ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுங்க. அதை கொடுத்தோன்னா ஃபோல்டர் நேம் என்ன கொடுக்குறதுன்னு கேட்கும். நீங்கள் வந்து உங்களோட ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நான் வந்து லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். இப்போ என்னுடைய ஃபோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே புக்மார்க்கில் டிஸ்பிளே ஆகும். நான் காட்டுறது எப்படின்னு. இங்கே ரைட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே லேர்னர்ஸ் அப்படின்ட்டு இருக்கா, இதை ஜஸ்ட் அப்படி கிராப் பண்ணி கொண்டு வந்து இங்கே நீங்கள் உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே நீங்கள் வச்சுக்கொள்ள முடியும். இப்போ நான் வந்து என்னோடய புக்மார்க்கில் ஒரு ஃபோல்டராக இங்கே க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ஃபோல்டரை நான் எப்போ வேணால் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் எந்த புக்மார்க் வேணாலும் நான் வச்சுக்கலாம். இப்போ இங்கே ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு, அதை நான் கிராப் பண்ணி இந்த லேர்னர்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபோல்டரில் வச்சுட்டேன். அது போயிடுச்சு. இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா லேர்னர்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டரில் இருக்குது. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் புக்மார்க்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரேபிட் டெக் டிப்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.